ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். லதா பேசுகிறேன். உண்மையிலேயே நீங்கள் வந்து பலவிதமான வீடியோக்களை நம்மளோட யூடியூப்பில் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இந்த எல்லா வீடியோஸுக்குமே எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுத்துருக்கீங்க, நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி யூடியூப்க்கு நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். ஐ தேங்க் அண்ட் ஐ லவ் யூடியூப் அ லாட் அண்ட் லாட். நம்மளை மாதிரி வீட்டில் இருக்கவங்க, வேலை செய்கிறவங்க, வீட்டில் துணி துவைக்கணும், சாமான் தைக்கணும், இந்த மாதிரி சமைக்கணும், குழந்தைங்களை பார்க்கணும், நிறைய வேலைகள் இருக்குது. இவ்வளோ வேலைகளுக்கு இடையில நாம் ஒரு நேரத்தை ஒதுக்கி ஒரு வீடியோ போடுறது இட் இஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். அப்படி இருக்கும்போது கூட யூடியூப் நம்மளுக்கும் ஒரு நல்ல ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து, நமக்கும் ஒரு பெரிய மரியாதையை கொடுத்து, முக்கியமாக ஹவுஸ் ஒய்ஃப்க்கு நல்ல ஒரு முன்னேறணும் அப்படின்ற ஒரு வாய்ப்பை கொடுக்குறாங்க. உண்மையிலே நம்ம நல்லா சமைக்கிறோம், நம்ம நல்லா ஒரு படிப்பு சொல்லித்தரோம், நம்ம நல்லா தைக்கிறோம். இது எல்லாமே வந்து வெளி உலகத்துக்கு யூடியூப்பால் தான் நம்மளுக்கு தெரிய வருது, நம்மளை பற்றி எல்லாமே. இப்போ நான் ஒரு மேக்ஸ் போடுறேன்னா உண்மையாலுமே யூடியூப் மூலமாக தான் நான் எல்லாருக்குமே சொல்கிறேன் நான். ஸோ அப்போது அந்த யூடியூப் வந்து எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ நான் ஒரு டெய்லரிங் சொல்லி கொடுக்குறேன், குழந்தைங்களுக்கு ஒரு சொல்லி கொடுக்குறேன்னா எல்லாமே யூடியூப்பால் தான் நடந்துருக்கு. ஸோ நான் யூடியூப்க்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். அதே சமயம் நம்ம சேனல் வந்து ஒரு 6 வருஷமாக ரொம்ப படாத பாடு. ஏன்னா வீட்லேயும் வேலை செய்யணும், வீட்டில் சாமான் தைக்கணும், துணி துவைக்கணும், சமைக்கணும், குழந்தைய பார்க்கணும், டியூஷன் கூப்பிட்டு போகணும், திருப்பி வந்து ஹோம்ஒர்க் எழுத வைக்கணும். இது இல்லாமல் அம்மாவை பார்க்கணும், அங்கே போயிட்டு வேலை இருக்கும், கோயிலுக்கு போகணும், வீடியோ எடுக்கணும். இதே மாதிரி வீடியோஸ்க்கு நான் படிக்கணும், படித்தா தான் வீடியோஸ் பண்ண முடியும். நான் படிக்கணும், எல்லாமே கண்டென்ட்டை ரெடி பண்ணணும். ஒரு கோயில் திருப்பதி போகிறேன், திருவண்ணாமலை போகிறேன், குன்றத்துக்கு போனால் அந்த கோயில் பற்றி டீட்டெயில்ஸ் எழுதணும். அதுக்கப்புறமா நான் எடிட்டிங் பண்ணணும். எல்லா வேலையும் வந்து டே அண்ட் நைட்டாக தான் பண்ணிகிட்டு இருந்தேன் நான், பண்ணிட்டும் இருக்கோம் இன்ன வரைக்கும். ஸோ நம்மளை மாதிரி ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்க்கும் பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தா யூடியூப்க்கும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணுறேன். ஏன்னா நிறைய சமயம் வந்து எனக்கு வீட்டில் இருக்க வேலையினால் வெளியில் போயிட்டு வீடியோ எதுவுமே பண்ண முடியாது, கோயில்களுக்கு சில நேரம் போக முடியாத ஒரு சூழ்நிலை வரும். அப்படி இருந்தால் கூட நான் வீட்டில் சமைக்கிற வீடியோஸு, நான் பாடம் சொல்லி கொடுக்குற வீடியோஸு, செல்ஃப் மோட்டிவேஷன் வீடியோஸு, டெய்லரிங் வீடியோஸு, இது எல்லாமே நீங்கள் நல்லா எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். நம்ம சேனல் மானிட்டைசேஷன் ஆகியிருக்கு, அதனால் நான் யூடியூப்க்கு ஒரு பெரிய தேங்க் பண்ணுறேன். யூடியூப்பில் நானும் ஒரு பார்ட்னர் சொல்லிக்கிறதுல தேங்க்ஸ் சொல்கிறேன். யூடியூப் மூலமாக நிறைய சொந்தங்கள் கிடச்சிருக்காங்க. உண்மையிலேயே விலை மதிப்பில்லாத ஒரு பொக்கிஷம்னா யூடியூப் தான். ஏன்னா யூடியூப் மூலமாக எனக்கு நிறைய எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கிறது, வாழறதுக்கான ஒரு அர்த்தம் இருக்குது அப்படின்ற உணர்றது யூடியூப்பால் தான். ஸோ எல்லாருக்குமே நம்ம யூடியூப் வியூவர்ஸு, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸு, மேலும் நம்ம சேனல் வந்து மானிட்டைசேஷன் ஆகிறதுக்கு உதவி பண்ணவங்க எல்லாருக்குமே மனசார நன்றி சொல்கிறேன். எல்லா கோயில்களுக்கும் நன்றி சொல்கிறேன். ஏன்னா முக்கியமாக நம்ம எடுத்து போடுறது எல்லாமே கோயில் கண்டென்ட்ஸ் தான். ஐ தேங்க் ஆல் த டெம்பிள்ஸ் ஃபார் given me an opportunity to take the videos and publish in our YouTube channels in every festival. எல்லாருக்குமே தேங்க் பண்ணுறேன். கோவில் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்கிறேன், அட்மின்ஸில் இருக்கவங்களுக்கு நான் தேங்க் பண்ணுறேன். அதே மாதிரி எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணுறேன். நல்ல நேரத்தில் நிச்சயமாக இந்த வருஷம் ஒரு நல்ல வருஷம், எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும். எல்லாருக்குமே ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன். இப்போ நான் துணி துவைக்கிறேன், சாமான் தைக்கிறேன், வீட்டில் நான் இட்லி ஊற்றிட்டுருக்கேன் அப்படின்னு நான் நினச்சிட்டே இருந்தேன்னா நிச்சயமாக என்னால் ஒரு வீடியோ கூட யூடியூப்பில் அப்லோட் பண்ணவே முடியாது. ஏன்னா வீட்லேயே வேலை மோர் தென் 24 hours இருக்குது. ஆனால் அதையும் மீறி நம்ம வாழ்க்கையில் சாதிக்கிறோம். நம்ம ஒரு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு படிச்சுட்ருக்கோம். ஸோ we balance everything along with our family works. ஸோ வீட்லேயே ஆஸ் அ ஹவுஸ் ஒய்ஃபு, ஆஸ் அ அம்மாவா, ஆஸ் அ ஒய்ஃபா, அதே மாதிரி ஒரு டாக்டர் இல்லாவா, ஒரு யூடியூபரா, எல்லாத்துலேயுமே வந்து we balance everything whatever we have. ஸோ அதனால் வந்து எல்லாருமே எதுக்குமே டயர்ட் ஆகாதீங்க, கிவ் அப் பண்ணாதீங்க, இதான் என்னால் முடியாது அப்படின்னு விட்டு விலகிடாதீங்க. தொடர்ந்து முக்கியமாக நான் யூடியூபர்ஸ்க்கு ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், உங்களால் எந்த வீடியோ போட முடியுமோ அதை நீங்கள் தொடர்ந்து போடுங்க. இன்றைக்கும் நான் பாத்திரம் தைக்கிறது, துணி துவைக்கிறது, சமைக்கிறது, பாடம் சொல்லி கொடுக்குறது, டெய்லரிங், இது மாதிரி எல்லாமே தான் போட்டுட்ருக்கேன். கண்டினியூஸாக ஒரே கான்ஸ்டண்ட்டாக ஒரு டேர்ம்ஸில் என்னால் போக முடியல. காரணம் என்னென்னா ஐ குடன்ட் பேலன்ஸ் த homework and the videos where I go outside and take the videos. ஸோ அப்படின்ற சமயத்தில்
it is not possible to balance as a housewife both. அதனால் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக உங்களுடைய கோல்னு ஒன்று இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே காட் பிளஸ் குட் திங்ஸ்னு வாங்கலாம். உங்களுடைய உழைப்பு நிச்சயமாக உண்மையாக இருக்கும் சமயத்தில் கடவுள் உங்களுக்கு உதவி செய்வார் அப்படின்றது தான். 6 வருஷம் கழித்து தான் என்னோடய சேனல் மானிட்டைசேஷன் ஆகியிருக்கேன். இந்த வருஷம் வந்து 7வது வருஷம். இந்த 7வது வருஷம் உண்மையிலே எனக்கு ஒரு சூப்பரான ஒரு வருஷமாக இருக்கு. ஏன்னா ஒரு 2 மாதம் முன்னாடி தான் என்னோடய சேனல் மானிட்டைசேஷன் ஆச்சு. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி நான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம்க்கு நான் படிச்சுட்ருக்கிறேன். இதே மாதிரி ஒரு மூமெண்ட்டும் நெக்ஸ்ட் லெவல் வந்து ஐ எம் கோயிங் ஃபார்வர்ட். தோ ஐ ஹவ் பீன் ஃபேஸிங் ஸோ மெனி ப்ராப்ளம்ஸ் அப்டக்கிள்ஸ் இன் மை லைஃப், ஐ நெவர் எவர் கிவ் அப் மை ட்ரீம்ஸ் அண்ட் மை கோல்ஸ். எதுக்குமே உங்கள் ட்ரீம்ஸையும் கோல்ஸையும் நீங்கள் அச்சீவ் பண்ணணுன்ற அந்த ஒரு எய்மையும் நீங்கள் விட்டு கொடுக்காதீங்க. தொடர்ந்து போராடிட்டே வாங்க. நிச்சயமாக இந்த 2025 உங்களுக்கு it will bring all the success in each and everything whatever you are dreaming and whatever you are trying to have in your mind, friends. So be confident, believe in yourself and try to motivate yourself. நீங்களே உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. வெளியிலேருந்து உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஸோ இஃப் யூ பிலீவ் இன் யோர் செல்ஃப் யூ அச்சீவ் எனிதிங் அண்ட் எவ்ரிதிங். ஹாப்பி நியூ இயர் லக்ஷ்னா. ஹாப்பி நியூ இயர். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த நியூ இயர் உங்களுக்கு உண்மையிலே எல்லா நலம்பாடும் கொண்டு வந்து சேர்க்கணும் மனசார வேண்டிக்கிறோம். ஸோ என்னோடய வீடியோஸ்லாம் நிறைய வீடியோஸ் வந்து நான் சரியாக எடுக்காமல் இருந்திருப்பேன். ஏன்னா எனக்கு எடிட்டிங் சரியாக வராது. எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு சரியாக என்னோடய குழந்தை வீட்டில் இருக்க மாட்டாங்க. ஸ்டாண்ட் வைக்கிற பொசிஷன் வந்து நான் எடுக்கிற வேலை செய்யறதுக்கும் பொசிஷனுக்கும் சரியாக செட் ஆகாது. சில சமயம் நான் துணி துவைக்கிற வீடியோஸு, சாமான் கழுவுற வீடியோஸ் அது எல்லாமே போட்டிருப்பேன். ஆனால் அது எல்லாத்துக்குமே நீங்கள் எனக்கு சப்போர்ட்டாக இருக்குது. எவ்வளோ தூரம் ஆஸ் ஹவுஸ் ஒய்ஃபாக எனக்கு நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ அதை நான் என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன். ஸோ 7வது வருஷம் இது எனக்கு 2025ல். இது வந்து எனக்கு யூடியூப்பில் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட்டு. என்னோடய சேனல் மானிட்டைசேஷன் ஆகிருக்கு. ஸோ இந்த சந்தோஷம், நான் குரூப் 4 எக்ஸாம்க்கு நான் படிக்கிற ஒரு சந்தோஷம், நான் எனக்கு நிறைய கற்றுக்கிட்டேன் யூடியூப்பில், அந்த ஒரு சந்தோஷம், இது எல்லாமே சேர்ந்து ஒரு பெரிய ஒரு வரமாக பப்ளிக்காக பெரிய வரமாக இருக்குது. நீங்களும் தொடர்ந்து விடாமல் உங்களுடைய வீடியோஸை நீங்கள் அப்லோட் பண்ணிகிட்டே இருங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஐ வில் கிவ் மை பெஸ்ட் டு you and for your family and everyone. So whatever I can, surely I will upload the good things in my YouTube channel, friends. So thank you so much for all your supports. I wish you all the best and successful career. This year brings you success and prosperous in everything, whatever you are going to try and whatever you are going to touch. And thank you so much and thank you for all your subscriptions. போலாம் கொஞ்ச நேரம் கழிச்சு போலாம். இரு வரேன்.